ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மொச்சப்பருப்பு புலாவ். பச்சை மொச்சப்பருப்பு, எங்கள் ஊர் சைடு பச்சை அவரைப்பருப்புன்னு சொல்லுவோம். இந்த பச்சை அவரைப்பருப்பு வின்டர் சீசனில் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். மார்க்கெட்டில் எல்லா பக்கமும் நம்மளுக்கு கிடைக்கும். அது யூஸ் பண்ணி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி சாதம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக, ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு அருமையான பச்சை மொச்சப்பருப்பு சாதம். இது நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம். குயிக் அண்ட் ஈஸியாக ஏதாவது லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது இது டக்குன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஆனியன் ரைத்தா ஒரு வறுவலோடெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ஸோ குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த அருமையான பச்சை மொச்சப்பருப்பு புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரைஸை ஊற வச்சிடலாங்க. இங்கே ஒரு பவுலில் நான் 1.5 கப் அளவுக்கு பார்பாயில்டு பொன்னி ரைஸ் எடுத்துக்கிறேன். வீட்டில் சாதாரணமாக நம்ம ரைஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரைஸை எடுத்துக்கிறேன். இதே சாதம் நம்ம பாசுமதி ரைஸ் அல்லது சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணியும் செய்யலாம். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் உங்கள் விருப்பம். நான் இன்றைக்கி ரெகுலராக வீட்டில் சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பார்பாயில்டு ரைஸ் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த சாதம் செய்கிறேன். இதை நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 15 to 20 நிமிஷம் ஊறிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மற்ற ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிடலாம். இங்கே 200 கிராம் அளவுக்கு பச்சை மொச்சப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இங்கே கோயம்புத்தூர் சைடு இது பச்சை அவரைப்பருப்புன்னு சொல்லுவோம். இப்போ வின்டர் சீசனில் இந்த பச்சை பருப்பு ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கும். நம்மளுக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான பருப்பு இதை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஒரு சில ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ரெசிபி. நல்ல பச்சை அவரைப்பருப்பு யூஸ் பண்ணி ஒரு அருமையான புலாவ் செய்ய போகிறோம். டக்குன்னு ஒரு 1 pot மீல் குயிக்காகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கான மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாங்க. 4 பல் பூண்டு, கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் பூண்டாக எடுத்துருக்கிறேன். நான் 4 எடுத்துருக்கிறேன். 1 inch அளவுக்கு இஞ்சி. அடுத்தது 3 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய். கூடவே தேங்காய், ஒரு 2 கீத்து தேங்காவை நல்ல சின்ன சின்ன பீசஸாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகா. இந்த ரைஸுக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ நல்ல காரமான பச்சை மிளகா நான் 3 எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ எடுத்துக்கோங்க. கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை ஒரு சின்ன கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா, தேங்காய், கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். நம்ம இப்படி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம தாளித்து விடும்போது இந்த ரைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். அவ்வளோதான், நம்மளுக்கு மசாலா பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் தாளித்து விட்டுடலாம். குக்கரில் தாளிச்சிடலாங்க. டக்குன்னு ரெடி ஆயிரும். இங்கே குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 2 மராத்தி மொக்கு, கொஞ்சம் கல்பாசி, 1 ஸ்டார் அனைஸ். இதெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வரட்டும். இப்போ இதில் சன்னமாக நீல வாக்கில் கட் பண்ணின 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வதங்கி வரணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலா விழுதை சேர்த்துக்கலாம். நல்ல கமகமன்னு வாசனையோடு இருக்கிற அந்த மசாலா விழுதை சேர்த்தாச்சு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அரைச்சோங்க. ஸோ கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷான மொச்சப்பருப்பு, அதாவது அந்த ஃப்ரெஷ் அவரைப்பருப்பை நம்ம சேர்த்து விட்டுடலாம். இதுவும் நல்ல 1 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். எந்த கப்பால் ரைஸ் அளந்தமோ அதே கப்பில் தண்ணி அளந்துக்கலாம். 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி. இங்கே 1.5 கப்பு ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ 3 கப்பு தண்ணி அளந்து விட்டாச்சு. அவ்வளோதான், தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம்.
அடுத்தது உப்பு, நம்ம ரைஸுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்து விட்டுறலாம். எல்லாம் கலந்தாச்சு. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற ரைஸை சேர்த்து விட்டுறலாம். இங்கே நான் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பார்பாயில்டு ரைஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா பாசுமதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கொஞ்சம் மேலே அப்படி போட்டு விட்டுடலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ குக்கரை லிட்டு போட்டு விட்டுட்டு இப்போ உடனடியாக வெயிட் போட வேண்டாம், இருக்கட்டும், கொஞ்சம் இந்த ஸ்டீம் வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா பாதி அளவுக்கு ரைஸ் வந்து வெந்திருக்கு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் லிட்டை போட்டு விட்டு இப்போ வெயிட்டை போட்டு விட்டுடலாம். நம்ம இப்போ இந்த மொச்சப்பருப்பு சாதம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பொன்னி ரைஸு, பார்பாயில்டு ரைஸு. ஸோ 2 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்ல சாதம் குழையாமல் நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக ஜம்முன்னு வெந்திருக்கும். பாருங்கள், நல்ல ஒரு 2 விசில் விட்டு அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்ல சாதம் வெந்துருச்சு. நல்லா குழையாமல் உதிரி உதிரியாகவும் இருக்குது. ரொம்ப சூடோடு இருக்கும்போது நம்ம கரண்டி விட்டு ரொம்ப கிளறக்கூடாது. ஸோ அப்படியே மேலே அப்படி கிளறி விடுவோம். நல்லா வெந்திருக்கு, கீழாடியெல்லாம் ஒன்றும் பிடிக்கல, ஜம்முன்னு நம்மளுக்கு நல்ல கமகமான வாசனையோட நம்மளுடைய மொச்சப்பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான 1 பாட் மீல். இது நல்ல குயிக் அண்ட் ஈஸியாக ஜம்முன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பர்டிகுலர்லி இந்த வின்டர் சீசனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பச்சைப்பருப்பு, இந்த ஃப்ரெஷ்ஷான அவரைப்பருப்பு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு குயிக்கான லஞ்ச் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சை மொச்சப்பருப்பு சாதத்தோட ரைத்தா, நல்ல வறுவல், குருமா எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு மைல்டான ஒரு காரத்தோட ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸாக இருக்கும். ஸோ கூட நல்லா கொஞ்சம் ஸ்பைசியான வறுவல், குருமா, குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.